டீச்சர் அசஸ்மெண்ட் பண்ணுறீங்களா? ஆமாம் பிள்ளைங்க இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காங்க. எந்த தொந்தரவும் இல்லாமல் எப்படி உங்களால் அசஸ்மெண்ட் பண்ண முடியுது? நான் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்பாக நான் பிரித்து வச்சுருவேன். ஒரு நேரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் கூப்பிட்டு அசஸ் பண்ணுவேன். அந்த நேரத்தில் மற்ற மாணவர்கள் நான் பிரிச்சிருக்கிற சின்ன சின்ன குரூப்பில் நான் கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டியை பண்ணிகிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இவங்க ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க புக் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஒர்க் புக் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுமைசாலி. இந்த இடத்துல என்ன சொன்னேன்? தயாராகிறேன். 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 அடடா உடைந்து விட்டதே. அடடா உடைந்து விட்டது. இந்த வீடு செய்ய இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே. கவின் என்ன செய்கிறாய்? வா நவீன், நான் கலைத்திருவிழா போட்டிக்காக தயாராகிறேன். ஐயோ அழகாக வீடு, எடுத்து பார்க்கவா? அடடா உடைந்து விட்டதே. என்னை மன்னித்து விடு, வருத்தப்படாதே, உன் மீது ஒன்றுமில்லை.